அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேரை கொன்னாவது தான் லவ் பண்ண பொண்ணோட வாழணும்னு நினைக்கிற ஒரு பையன் பேர் ஆல்பின். ஆல்பின் வந்து ஐடிஐ படிக்கிறதுனால அவங்க அப்பா அவருக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் தான் ஃபோனில் வந்துட்டு நிறைய கேவலமான விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தான் லவ் பண்ணுற பொண்ணு, அது இல்லாமல் நிறைய ரிலேஷன்ஷிப், அது இல்லாமல் ட்ரக்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயத்த அவர் வந்து பார்க்குறாரு. இது தெரிஞ்ச ஃபேமிலி வந்து இவங்களை கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, படிக்கிற வயசு, படிக்கிற வேலையை பாருங்க. ஆனால் தான் லவ் பண்ணுறதுக்கு இடைஞ்சலா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஆல்பின் வந்துட்டு இவங்களை கொல்லணும்னு பிளான் பண்ணுறான். சொந்த அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேரை கொல்றதுக்காக பிளான் பண்ணுறான். எப்படி கொள்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக யூடியூப், கூகுள்னு எல்லாத்தோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறான். நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி எலிவேஷனை யூஸ் பண்ணுறான். எலிவேஷன் வச்சு கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆல்பின் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் குழம்பு, வீட்டில் சிக்கன் குழம்பு வைக்கிறாங்க, அதில் வந்து லிட்டில் அமௌண்ட்டை ஆட் பண்ணி ட்ரை பண்ணுறான். ஆனால் யாருக்குமே எஃபெக்ட் ஆகலை. இதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லி எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்லேயே அவர் ஐஸ்கிரீம் செஞ்சு அதில் விஷம் கலந்து அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேருக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த தங்கச்சிக்கு தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. 17 வயசு இருக்கிற அந்த பொண்ணுக்கு அஃபெக்ட் ஆகி அந்த பொண்ணு இறக்குறான். அப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுக்க சொல்கிறாங்க. அவங்க இதில் எலி விஷம் இருக்குன்னு தெரியுது. அப்போ ஃபேமிலி மேலே சந்தேகம் வருது, இந்த பொண்ணுக்கு யார் விஷம் கொடுத்தாரு. அப்பா, அம்மா, தம்பி 3 பேரையுமே செக் பண்ணுறாங்க. ஆனால் அப்பா, அம்மா மேலேயும் அந்த எலி விஷம் இருக்கு, இவனுக்கு தான் இல்லை. அப்போ இவனை கூப்பிட்டு கேட்கும்போது, ஆமாங்க, நான் லவ் பண்ணுற பொண்ணு கூட வாழ்றதுக்காக இவங்க 3 பேரையும் கொன்னுட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். இவங்களெல்லாம் கொன்னுட்டேன், எனக்கு இருக்க 4.5 ஏக்கரையும் விற்று நான் அந்த காசோட அந்த பொண்ணு கூட வாழணுன்றதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு. இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.